ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆராஸ் விலாக். ஆராஸ் விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி செம்ம டேஸ்டான குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, லெமனு, கர்டு, கொஞ்சம் ஸ்பைசஸ். அது கூடவே பிரியாணி மசாலாவும் மிளகாய் தூளும் தனி மிளகாய் தூளும் தேவைப்படுங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரை வச்சுட்டு ஆயில் 2 ஸ்பூனு, நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2லேருந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயமும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே புதினாவும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் சின்ன வெங்காயம், அந்த சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷாக வரணுங்க. இந்த தொக்கு நல்லா ப்ரௌனிஷாக வரணும், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கு பிரியாணி மசாலா 2 ஸ்பூனும், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூனும் சேர்த்துருக்கேங்க. நான் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா பொடி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின பிரியாணி மசாலா பொடி கூட சேர்த்துக்கலாம். ஆச்சி பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம், அது நல்லாவே இருக்குங்க. நம்ம போட்டிருக்க மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நான் ஒரு 3 தக்காளி நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துருச்சுங்க. நம்ம போட்டிருக்க மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், கலர்லாம் எப்படி இருக்குன்னா சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே லெமனும் கர்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ அரிசி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், குஸ்கா செம்மையாக ரெடியாகி வந்துடுச்சு. சூப்பர் டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.